பாக்குறத பார்த்தாலும் இது வருங்க. வலிஹோ வலிஹோ வாட்ட வேண்டி வளர்க்கலாம் போல இருக்கு. கவலி அந்த அன்னைக்கு கேட்டா ஏஜ் ரைடர் ஓடாதே கட்ட எரியுதா குளிக்கணும் ஐயா. ஏதோ ஒன்று டேஸ்ட் எரும மாடு தெமல அந்த அசனத்தால வச்சிடாண்டா பாடு காலத்தில் நம்ம செய்த கைவிடப்பட்ட நிலையில் தண்ணி மாதிரியே இருக்கு துரத்துறா இருக்குது. அப்புறம் கத்தி கத்தி விட்டுறாதீங்க கடுப்பாயிரும். அது ட்ரக்ஸுக்கு அடிக்டானாக்கில் வந்து அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் புலனறுவ மாவட்டத்துக்குரிய வலிகந்த பகுதியில் இருக்கிற மகாவலித்தென் என்ற ஒரு கிராமம்ன்றதை விட பண்ணை நினைக்கிறோம். குறிப்பாக வந்து நாங்கள் பவனியானது வலிக்கிட்டு நேற்று வந்து நிறைய விஷயங்களை வந்து இந்த அதாவது மகாவலித்தென் என்ற கிராமத்தில் பார்த்துருப்போம். இன்றைக்கு வந்து பார்த்திங்களாண்டா அந்த நாங்கள் முதலாவது போன பண்ணையில் வந்து பார்த்திங்களாண்டா அங்கே ஒரு ஐயா இருக்கார். அந்த ஐயா வந்து கூப்பிடைக்கலாம் அங்கே இருக்கிற மாடுகள் எல்லாம் வந்து அதாவது மாடுகளாக இருந்தாலும் சரி மாட்டு கண்டுகளாக இருந்தாலும் சரி பால் கறக்க கூப்பிடைக்கல பேரை கூப்பிடைக்கல தண்டை பாலில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். உண்மையிலுமே ஒரு அதில் இவ்வளோ வருஷ அனுபவம் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளணுன்றதும் ஆர்வமாக இருக்குது. குறிப்பாக வந்து இன்றைக்கு அதை முடிச்சு கொண்டு நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ரெண்டு பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற சிறப்பு அம்சங்கள் அதே மாதிரி ஒரு கிராமத்து வாழ்க்கையை வந்து வாழ போகிறோம். உண்மையிலுமே வந்து இப்படியான இடங்களில் இப்படியான தருணங்களில் இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கும். அந்த ஒரு தருணத்தை இன்றைக்கு அனுபவிக்க போகிறேன்றதுல உண்மையிலுமே சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக வந்து இங்கே எல்லாம் ஆறுகள் ஓடுது. அதே மாதிரி இங்கே எல்லாம் பெருசாக அந்த ஆடம்பர சாப்பாடுகள் எல்லாம் இல்லை அன்றாட சாப்பாடுகளை சாப்பிட்டு கொண்டு தான் வாழணும். சூப்பராக இருக்க போது யானைகளையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதுலேருந்து முதலாவது ஐயாட்ட போவோம். அந்த பண்ணைக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி, இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். எரும மாடுகள் எல்லாம் சில் பண்ணி கொண்டே இருக்குது. ஒவ்வொரு மாடாக கூப்பிட்டு காட்ட சொல்லியிருக்காரு. ஜம்ப் பண்ண ப்ரோ. இங்கே இருந்தாலும் காலை நடந்து போகலாம் புதைக்குமா சரியா பாப்போம். முன்னுக்கு முடிச்சு ப்ரோ விட்டு பார்த்துருவோம். முதல்ல இருக்குது ப்ரோ கவனம். சரி முதல்ல இருக்கா? இல்லை இல்லை பால் கறக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ஆள் இருக்கிறார். என்ன மிஸ்டர் சாதிக் அண்ணா. இப்போ நாங்கள் போகல இதிலேயே நிற்க சொல்லிட்டார். தனித்தனியாக கூப்பிட்டு எடுக்க போகிறார் போல இருக்குது. பாப்பா என்ன கட்ட பண்ணு அது குழப்ப மாட்டேதான். கன்ஃபியூஸ் ஆகுது. அரசல் ப்ரோ கணவனும் பயம் இதான் சொன்னால் அவங்க வரக்கூடாது. நேரம் இங்கே பாருங்கள் இந்த எரும மாடுகள் எல்லாம் இப்படி சில் பண்ணி கொண்டிருக்கேன்னு இவரை காட்டுறீங்க. எரும மாடு அவர் குறுக்க வந்ததுக்கு நானா மாடு மாடுகளுக்கு புகையெல்லாம் போட்டிருக்கு பாருங்க. எல்லாம் மடமையாக வடிவாக எடுப்பார் எல்லாம் செய்வார். ஆனால் அந்த வாய்ஸ் சவுண்ட் இருக்குது பாருங்க. பேச்சு வருது இல்லையா? ஒரு டைம் சொன்னாரா ப்ரோ எனக்கு பேச்சு வருது இல்லை ப்ரோ. சரி இப்போ வந்து ஒரு ஆளை வர சொல்லியிருக்கிறேன். நான் போய் பார்ப்போம். எரும மாடுகள் அப்படியே எங்களை பார்த்து கொண்டு இருக்குது. சில வேலை விரண்டு ஓடுதோ தெரியல. எங்கட ஊர்கள் எல்லாம் நிறைய இந்த எரும மாடுகளை பார்த்துருப்போம். ஓ உள்ள வரவா பாருங்க. இவ்வளோ எரும மாடுகள் இந்த இடத்துல நிற்குதுட்டு. தம்பி நான் சும்மா வரேன்டா இடிச்சு விட்டுறாங்க. பாருங்க இப்படி பார்த்து கொண்டு நிற்குதுண்டு. விரலுதான் அதான். ஐயோ பார்க்குறத பார்த்தாலும் இது பாருங்க பயமாக இருக்குது. சும்மாண்டுங்க என்ன ஊற்றி போடுற அது நம்ம ஆக்குள் தான் பார்க்க போகிற பாருங்களேன். வல்லே பொலி எறிஞ்சு மாக்குள்ள சுற்றிட்டு வந்தது அப்படியே மாடுது. ஆமாம் ஹோ வல்லே வல்லிஹோ ஏன்டா வரல ஓ இந்த சரி நின்றுக்க உனக்கு செய்கிறேன் வேலை. கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நின்றுங்க. இந்த முடிஞ்சு ஓ விளஜே ஆம் ஓ விளஜோ ஆம் விளஜோ ஒரு மாடு எவ்வளவு பால் கறக்கும் மகள்? இது கறக்கும் ஒரு 5 லிட்டர். 5 லிட்டர் கறக்கும். 5 6 7 அப்படியும் கறக்கும் மாடு. இது கறக்கும் ஒரு 5 6 லிட்டரு. இது குடிக்குமா? ஓ இந்தோ இப்போதான் வந்து இந்த எரும மாட்டு கண்டுகளை வந்து திறந்து விடுறோம். பாடம் அங்கே கொஞ்சம் விளையுங்க. பாடம் ஓகே குடிச்சு கொள்வார். என்ன பாச கதைக்கிறீங்க மாடுகளோட? பேரை சொல்லியிருக்கேன். பேரை சொல்கிறீங்க? மணிக்கா என்ன பேர் இவருக்கு? பாடகம். எவ்வளோ காலமா பால் கறக்குறீங்க? கனகாலம் பிடிச்சிருக்கு. கனகாலமா? இதான் பேர் ஆரம்ப காலத்தில் இது சின்ன மும்படி பறத்துலேருந்து இதான் பேர் எங்களுக்கு.
அந்நேரம் அங்கே ஊரில் இருக்கக்குள்ள மிஷின் வேலை செஞ்சேன் அந்நேரம் ஆ சின்ன புறத்தில் சின்ன மிஷின் ம் வயல் செஞ்சுட்டு நாங்கள் அறுவடை வெட்டுறதுக்கெல்லாம் வந்திருக்கீங்களா எங்களை யாழ்ப்பாணம் சைட் அங்கால போகல போனதில்லை அங்கே அந்த பயிர் எங்களுக்கு எப்படின்னு தெரியாது ஆ இங்கெல்லாம் நம்மளோட கிழக்குமான பயிரியா ம் இது புலவர மாவட்டம் இது கிழக்குமான இது புலவர மாவட்டம் புலனேரம் மாவட்டம் ஓ இப்போ திருப்பியும் வந்து கரக்கப்படுறார் ஆமாம் ஹோ ஹோ படோ ஆமாம் ஹோ நான் ஊற்றக்குள்ளே பிடிங்க இப்போ பசு மாடும் கறக்கணும் ம் இதுமே தயிர் அந்த அதெல்லாம் செய்கிற இதெல்லாம் ஓ அதெல்லாம் அங்கே நீங்கள் இங்கேருந்து இங்கே யாருக்கு கொடுப்பீங்க இங்கேருந்து வர லொரி லொரி வேறுமா ஓ சிங்கிள் ஆக்குள் வர ஓகே ஓகே ஒரு பட்டா ஒன்று வரும் அப்படி மைந்திரா வரும் இதுதான் ஒரு வாகனம் வரும் எல்லாத்துலேயும் வந்து இந்த தயிர்களை வந்து எடுக்கிறதுக்கு வேறு வேணும் கொடுத்து விடணும் இந்த சின்ன கண்டே வந்து என்னோட இப்போ முட்டை வருது கட்டில் நான் மாடுண்டும் ம் சரி இப்போ கறந்த பாலை வந்து அப்படியே ஊற்ற போகிறோம் இப்படி எத்தனை மாடுகள் இருக்கு இந்த எருமை மாடுகள் மாடு பார்க்குறக்கு மாடா என்னண்டு பார்க்குறக்கு மாடா பார்க்குறக்கு மாடு மட்டுமா மற்ற எல்லாம் பால் இறக்குற மாடுகள் மட்டும் பால் இருக்கும் எல்லாம் 11 மாடு 11 மாடு ஓகே கறக்கையிலேயே கண்டு மாடு கொஞ்சம் முற்றியும் ம் ஓ ஓ படம் அதில் என்ன பேர் கூப்பிட்ட வரங்கள்ட்டு அது என்ன ஐயா எனக்கு விளங்க இப்போ வந்த மாடு இப்போ வந்து இந்த எருமையில கண்டு வந்தேன் ஓகே 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 சின்ன கண்டுகள் எல்லாம் பேர் வந்துட்டானே கூப்பிடுறேன் அந்த கண்டு உள்ளுக்குள்ளே இருந்து கூப்பிடுறேன் ரைட் நான் இப்போ உள்ளுக்கு இருந்து கூப்பிடுறேன்னு பறக்கல ம் அதே மாட்டு பேரை கூப்பிட ஒரு இந்த எருமையில கண்ட பாருங்க கூப்பிடும் பருவம் பால் வராதாண்டு இதாகி கொண்டு இருக்கிற போல இருக்கு மோர்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த சின்ன கண்டுகள் 1 லிட்டர் பாடு இந்த எருமை மாட்டு பால் எவ்வளோ எடுக்கிறவேல் 1 லிட்டர் பாலா 250 ரூபா 250 ரூபா ஒரு 1 லிட்டர் பால் 250 ரூபா 250 ரூபா ஓகே ஓகே 10 எருமை மாட்டை வேண்டி வளர்க்கலாம் போல இருக்கு வளர்க்கு அதான் உங்களை மாதிரி ஒரு ஆள் நல்ல வேலையை கிடைச்சா செய்யலாம் அவங்க யார் அஞ்சு அப்படி ஆக்கள் இருக்கீங்க அதான் நாங்கள் கிடக்க வந்து ஓர நிற்போம்ல அதான் நாங்கள் எடுத்து வந்த ஆக்கள் ஒரு நிற்கல ஓடிதான்ல வார 1 மாதம் ஒரு கிழமை வேலை கஷ்டம் தானே லேசப்பட்ட வேலை இல்லை இதில் இந்த மாடுகளோட பேர்கள் இருக்கா சொல்லுங்களேன் என்னென்ன மாடுகளோட பேர் இருக்கு புள்ளஜோ புள்ளஜோ அதில் பேர் புள்ளச்சி புள்ளச்சி இதில் பேர் பாடகம் அதில் பேர் சவல்லி அந்த அன்னைக்கு வள்ளி என்ன எல்லாம் தமிழ் பேர்களாக இருக்கு எல்லாம் தமிழ் பேர் தான் பாக்கியம் உங்களோட காலத்து பேர்கள் வச்சிருக்கிறீங்க போல இருக்கு நீங்கள் பேர் வச்சதா இல்லை நாங்கள் வச்ச பேர் ஓகே ஓகே இங்கே வேற அறிஞ்சு வைக்கிறீங்க பேர் ஆனச்சிந்தி என்னும் பேர் இருக்கு அந்த வரைக்கும் அந்த தெரியுமா பேர் அதோட இப்போ ஐயா கறந்து கொண்டு இருக்க இந்த மாடு வந்து கிட்டத்தட்ட எத்தனை லிட்டர் ஐயா கறக்கும் 9 லிட்டர் பால் கறக்கும் 9 லிட்டர் பால் கறக்கும் என்னதால அப்படி கொஞ்சம் பெரிய மாடுன்றாலே இல்லை பெரிய மாடாகணும் இப்போ கறக்கல சின்ன கண்டு தானே பக்கத்தில் வந்தோன்னா ஓடுது அதான் பிரச்சனை இல்லாடிக்கு பக்கத்தில் வந்து வடிவாக காட்டலாம் ரைட் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாடு போல இருக்கு பேச ஓடிக்கிதான் பார்க்கும் இப்போ பாருங்க கூப்பிடுறேன் வரப்போது அடுத்த கண்டு சூரம் 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 ஓகே இவர்கிட்ட பேர் ஜூரோப் இது பேர் சூரம் ஜூரோ சூரம் அந்த கண்டுகளோட பேர் வேற மாடுகளோட பேர் வேற இல்லை எருமையோட பேரை வச்சா கண்டு வரும் ரைட் பார்த்தீங்களா அப்படி இருக்கட்டு அதாவது தாயின் பேரை சொல்லிக்கல பிள்ளைகள் வந்து இந்த உள்ளுக்குள்ள இருந்து வரையணும் அந்த பாட்டில் வெளியில் இல்லை ஐயாண்ட வளர்ப்பு தான் வேற எங்கிட்ட வளர்ப்பு தான் அவதாக்கொல் எடி போயிட்டு வெட்டு திரட்டி வெட்டு காலை தூக்கி அடிச்சு விட்டுரு கொண்டு போய மாதிரி இருக்கு அப்படி அடிக்குமா எருமை மாடு அப்படி அடிக்காது பசு மாடு தான் அடிக்கும் எருமை மாடு அடிக்காது நான் நம்புறேன் அப்படியே ஓடிடுவோம் வெளியில் இது பாருங்க ஆனால் எருமை மாடுகள் கொஞ்சம் பயந்து கேந்து போகுதுகள் மாடுகள் அப்படி இல்லை போட்டு முளைக்கி விட்டுருங்க எங்களுக்கு இதில் பாருங்கள் எப்படி சில் பண்ணி கொண்டு இருக்கிறவண்டு அதே மாதிரி இந்த தண்ணிகளை குளிச்சுட்டு வந்தால் தான் பால் நிறைய கறக்கும் அப்படின்னு சொன்னவே இவ்வளோ மாடுகள் இருக்குண்டு குறிப்பாக வந்து அதில் நாங்கள் பார்த்தது 11
பால் கறக்கிற மாடுகள் இதில் எல்லாமே சின்ன சின்ன மாடுகள் இருக்குது. நீ வளர்ந்து அந்த கட்டத்துக்கு வரும் நினைக்கிறேன். நாம்படுகள் அப்படியே இருக்குது தானே. எங்களோட ஊர்கள்லேயும் இப்படி நிறைய மாடுகள் இருக்குது, நிறைய எருமை மாடுகள் வளர்க்கிறவையில் இருக்குது. உண்மையிலுமே அதில் நல்ல ப்ராஃபிட் தான் இருக்குது. பசு மாடுகளை ஒன்றா கொண்டு வந்துருக்கார். இதில் கறக்கல பார்ப்போம் என்ன செய்யப்படுறாரு. நாங்கள் இடங்களே வளமையாக பார்த்துருப்போம். பொட்டு ஒவ்வொரு மாடுகளோட பேரையும் வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சிருக்கார். கிட்டத்தட்ட 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக சொல்ல ஆகணும். ஆனால் மாடுகள் தான் கொஞ்சம் டேஞ்சர். ஊரை ரெண்டே பார்த்துருவோம். பொட்டு கூப்பிட்றேன். பொட்டு கூப்பிட்டோன்னே இங்கே பாருங்க வேலும் பேரினா அதான் வந்துட்டார். பொட்டு கூப்பிட்டோன்னே ஓகே வந்த உடனே கொஞ்சம் பால் குடிக்க விட்டுட்டு அதை பிடிச்சி வச்சுட்டு திருப்பி பால் கறந்துட்டு திருப்பி குடிக்க விடுவேன். குடிச்சு கொண்டு இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படி அந்த மாட்டு கண்டு வந்து அடிக்குது தலையால். பாலத்தாண்ட மாதிரி போல். இந்தா பார்த்தீங்களா, இந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ தான் கவனிக்கிறேன். ஆனால் இது வளமையான ஒரு விஷயமா இருக்கலாம். அப்படி அடித்தா தான் நம்ம வந்து பால் வந்து வரும். நார்மலாக பசு மாடு எவ்வளோ பால் கறக்கும்? 8-9 லிட்டர் பால் கறக்கும். எருமை மாடு அளவு கறக்குது இதுவும். சாப்பாடுகள் குறைவு, புல்லுகள் குறைவு, அதனால் வந்து குறைவாக இருக்குது. இல்லாட்டிக்கு அந்த நுரலியால் இருக்க மாடுலாம் நான் நினைக்கல 20 லிட்டர் கிட்ட கறக்கும் போல். பால் கறக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் காட்டினா சில கோஆப்ரேட் டியூட்டி பாலை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கணும். தூரமாகவே காட்டிக்கொள்கிறேன். அப்படியே ஐயா வந்து கறக்கட்டும், நாங்கள் இதிலேருந்து வெளியில் போவோம். இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ தான் வந்து யோசிச்சுனான். என்ன கட்டத்தில் போய் முடிதோ தெரியல. அப்படி ஒரு சில கட்டங்களை வந்து நீங்கள் பக்கத்தில் பார்த்துருக்கலாம். சில விஷயங்கள் எடுத்துருப்போம். நானும் காட்டையெல்லாம் போயிருக்கும். எல்லா மாடுகள் பார்த்து கொண்டிருக்கணும். எனக்கு உண்மையில் இந்த எருமை மாடுகளை பார்க்கலாம் பயமாக இருக்குது. சரி ஓகே சந்தோஷம். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டோம். நாங்கள் இப்போ ஃபார்முக்கு வந்துட்டோம். இதில் வந்து முன்ஷி ப்ரோ வந்து பிளேன் டீ குடிச்சோன்ற பசுப்பால் எல்லாம் குடிக்கிறேன்டா குடிக்கலாம். நாங்கள் குடிக்காத விரும்பலை. சரி இப்போ மத்தியான சாப்பாடு வந்து சாப்பிட போகிறோம். இது என்ன மீன்? விரால் மீனும் சோறும். இப்போ வெளியிலேருந்து அப்படியே உள்ளே வந்துட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியில் காற்று கூட. இந்த சாப்பாடு வந்து நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட சிக்கனை சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சாப்பிட இந்த விரால் மீனை சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெடியாக வந்து நாங்கள் இன்றைக்கி ஆற்றுல குளிக்க போகிறோம். சாப்பிட்டோம். குளிக்கிறதுக்கு முன்னுக்கு இந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மீனை வந்து சூடாக்கிறத விட இந்த நெருப்பில் வச்சு சுட்டு கொண்டிருக்கணும். உங்களுக்கு காட்டுறேன். இதை பாருங்கள். இது அப்படியே விட்டு ஒரு சைட்டோட வச்சு இப்போ செய்து கொண்டு இருக்காரு அண்ணா. இது என்ன மீன்? இது செட்டியா மீன். இது என்ன அப்படியே கருவாடாக்கிட்டு அடுத்த கலவையே கருவாடாக்குறோம். காய வச்சு கருவாடாக்கி பிறகு இதை குழம்பு செஞ்சு சாப்பிடலாம். அல்லது மரக்கறிகள் செய்கிற டைமில் மரக்கறிகளுக்குள்ளே போட்டு சமைக்கலாம். அடுத்து பொரியலுக்கு எடுக்கலாம் தனிப்படை. இப்படி நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த மெட்டியா மீன் வந்து உதவும். இப்போ நாங்கள் குளிக்க போகும்போது பார்த்தா அதுக்கிடையில் மழை வந்துட்டு என்ன சம்பவமோ தெரியல. பார்ப்போம். சரி இப்போ தான் வந்து இப்போ மழை பெய்தது இப்போ விட்டுருக்கு. நாங்கள் 3 பேரும் வந்து இந்த பைக்கில் போகிறோம். இந்த பைக்கை வந்து ஒரு ப்ரோ கொண்டு போயிட்டார். குளிக்கலையா? அப்போ நானும் நீங்களும் தான் இப்போ குளிக்க போகிறோம். அப்போ நாங்கள் 2 பேரும் தான் பள்ளி ஒன்றிதோ தெரியும். கீழே அங்கே ஓரத்தில் ப்ரோ பெட்ரோல். ஐயோ ப்ரோ என்ன கேட்டா ஏஜர் ரைடர் எப்படி? வாங்க ஆரம்பத்துல வந்து வழுக்குது. வாங்க ஜானை பார்த்துட்டு வருவோம். ஒரு தொங்கல்ல நிறைய மயில் ஒரே கட்டையில் நிற்குது. தெரியுமோ தெரியல உங்களுக்கு. ஓடுது எங்கடா சவுண்டை கேட்டோடனே ஓடுது. எல்லாம் ஓடிடுச்சு. இதுக்கு மேலேயும் மயில் இருக்கு. இங்கே பாருங்க. இதுக்குள்ள இந்த பிறக்குது பாருங்க. நிறைய தோகை விரிச்சு ஆடும் ப்ரோ. ஃபுல்லாக மயில்களோட சாம்ராஜ்யம். இந்த மரத்தில் இருக்குது பாருங்க. எல்லாம் வேம்பு மரத்து தான் கூடுதலாக இருக்குது. இந்த பாருங்க அங்கே ஓடிக்கொண்டிருக்கு மயில்கள். இந்த முன்னு கொண்டு ஓடுது பாருங்க. மயில் நில்லு மயிலே ஓடாது. இது பாருங்க ஓட்டத்தை பாருங்க. அவன்டியா இது வருங்க. அங்கே கட்டில் ஒன்று இருக்குது. மயில்கள் ப்ரோ சரணாலயத்துக்கு போனாலே நாங்கள் பார்க்கலாம் இவ்வளோ மயில்கள். இங்கே பாருங்க இப்படி இருக்குது. அதான் இந்த முன்னுக்கு என்ன கொண்டு ஓடிக்கொண்டிருக்கு. இந்த பின்னால் வந்து டிராஃபிக் மாற்றியா ஓவர் ஸ்பீட் மிஷின் போட்டு பிடிச்சி கொண்டு மாத்தியா தக்காளி என்னதோ. இதுக்கு பிறகு அப்படியே வந்து கிரவல் ரோடெலாம் போட்டு பாருங்க. குருவி நல்ல கேமரா இருந்தா. கிரீன் பீ ஈட்டர் அந்த சொல்லி. கிரீன் பீ ஈட்டர் அதுக்கான விரிவாக்கம் என்னட்டு தெரியலை. இப்போ நிறைய தடவை பார்த்தோன்னா இதில் ஒரு ஆர்மி ஒரு ஆள் செத்த இதுலேயே போடி தாட்டிருக்கணும் போல இருக்கேண்ணே. இல்லை நினைவிடம் என்ன எழுதியிருக்கணும்னு தெரியல. சிங்களத்தில் நினைவிடம் தான் புதைச்சிருக்கணும். சில வேளை இந்த காணின்ற ஓனராக கூட இருக்கலாம். இங்கே பாருங்கள் பைக்கில் ஓடி தெரியணும் சின்ன பிள்ளைகளெல்லாம். இதெல்லாம் இது சாதாரணமான விஷயம். எனக்கு உண்மையிலுமே இப்படி கிராமப்புறங்களில் வந்து கொஞ்சம் அமைதியாக ஆறுதலாக இருந்து இந்த இடங்களை சுற்றி பார்த்து
இப்படி சில் பண்ணுறதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது. மான் தூரத்தில் கண்டுனாங்க, அதனால் எங்களை கேமராவில் காட்டையில் அதனால் போய் கொண்டு இருக்கிறேன். என்னது காணக்கோழி காணாங்கோழி அதில் இந்த இது காட்டுக்கோழியும் பார்க்கலாம். யானைகளை குளிக்கிறதுக்கு முன்னுக்கு எல்லா இடம் சுற்றுறோம். இந்த யானைகள் எங்கேயா ஒரு இடத்துல நிற்க வேண்டு. இது சூரிய பெவா குளம்ன்ட்டு சொல்ல பாருங்க, நல்லா இருக்குது இந்த குளம். அப்படியே இந்த ரோட்டை பாருங்கள் காட்டுறது சூப்பராக இருக்குது. அப்படியே இங்கே பாருங்க, இதில் ஒரு வாய்க்கால் ஒன்று போய் கொண்டு இருக்கு. ஐயோ இதெல்லாம் போய் நான் இது பயங்கர ஆல்பம் போல இருக்கு. ஆழம் இல்லையோ ரெண்டாலும் போயிட்டோம். நாங்கள் அதில் பார்த்ததிலே குளிச்சிருக்கோம். நாங்கள் திரும்பிட்டோம். இப்போ குளிக்கிற வாய்க்கால் அடிக்க வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கால் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இதால் போனோம் வேணே, இதால் போகணும். இதில் பார்த்தீங்கன்னாலே தண்ணி வைப்போம் ஆக்ரோஷமாக வந்து ஒன்றுருக்கு. என்ன கட்டத்தில் முடிய போது வரையெல்லாம் அங்கே ஊராக்கிலெல்லாம் நிற்கிறோம். அதனால் பிரச்சனை இல்லை. இதில் ஒரு அண்ணா ஒரு ஆள் நிற்கிறார். இவரோட அப்படியே கேட்டு குளிக்கலாம் வந்து நிற்கிறேன். ஆளை மட்டும் கேளுங்க ப்ரோ. ஜட்டை வெடிதே குளிச்சிருக்கீங்களா? சின்ன பிள்ளைலாம் குளிச்சிருக்கீங்க. சரி, அந்த நம்பிக்கையெல்லாம் நல்லா இருக்கும். நல்லா குளிர் ஒன்று இருக்குது. முதல்ல வந்து அர்ஷாத் ப்ரோ கடிச்சா சரி. ஜம்ப் பண்ண அடிச்சிங்கன்னா தான் நல்லா ஆகிக்கும். அண்ணா மீன் பிடிச்சிட்டு வர்றாரு இருக்காங்களே. சின்ன கண்ணாடி ஒன்றை வச்சு ஆள் சிவப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இப்படி ஒரு வாழ்க்கையோட எளிமையான வாழ்க்கை. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2000 ஆண்டு வாழ்ந்த காலப்பகுதியில் எப்படி இருந்தோமோ அப்படி இங்கே இருக்கணும் இந்த கிராமத்தில் இருக்கிறார்கள். இது இப்போ ஐயா ஒரு ஆள் வந்துட்டார். ஐயாவோட சேர்ந்து குளிப்போம். குளிர நினைக்கத்தான் பயமாக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு குளிருது. உண்மையாக சொன்ன ஒரு வார்த்தை. கிட்டத்தட்ட பாருங்கள், அந்த 2000-2005 ஆண்டு காலப்பகுதியில் வந்து எப்படி இந்த சைக்கிள்கள் ஸ்டாண்ட் இல்லாமல் இங்கே பாருங்கள் எப்படி விட்டுருக்காரு ஐயா. வந்த உடனே இங்கே பாருங்கள் ஐயா இப்போ குளிக்கிறார். ஆழம் இல்லை, அவ்வளோதான் அந்த அல்பம். பரவாயில்ல, உள்ளுக்குள்ளே சுழியதே இல்லாமல் இருந்துச்சுன்னா சரி. அப்படி குளிக்கணும் ஐயா. குளிக்கிற மாதிரி இப்போ இறங்கி குளிய பாருங்க. இப்படி குளித்தாதான் நான் சூடு இறங்கும். கிட்டவரும் சேர்ந்து அதே மாதிரியே வந்து குளிச்சு கொண்டு இருக்கிறார். சரி, ஐயாக்களும் வந்து அப்படியே தொடர்ந்து குளிக்கணும். நாங்களும் வந்து இணைஞ்சு கொள்ள போகிறோம். முதல்ல வந்துச்சேன்டா தெரியும். நீந்து பார்ப்போம். மைக்கை போட்டு குளிங்க ப்ரோ. பேசுகிற வேலைங்க அது மைக்கை போட்டுட்டோம். ரெண்டு பேசுகிற வேலை மைக்கை போட்டு குளிங்க. அதில் கையில் இருக்கு. நல்லா இருக்கு கிராமப்புற வாழ்க்கை. சரி, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாண்டா குளிச்சாச்சு. உண்மையிலும் வந்து தண்ணி அந்தளவுக்கு குளிரையில், ஆனாலும் வந்து குளிச்சுட்டு வந்தால் பிறகு வந்து குளிருது. நல்லா இருக்குது. அதோட இவையில் வந்து கிலாக்காய் அப்படி ஒன்று காட்டினவில். அது உண்மையிலுமே நான் கேள்விப்பட்டதில்லை. என்னன்றதை போய் பார்ப்போம். கிலாக்காய்ன்றது நான் சொன்னான் மேலே இருக்கிறது சூர மரம், சூர முள். இந்த இது பாருங்கள் சூர மரம். இந்த இதில் கீழே இருக்குது பாருங்கள். இதைத்தான் சொல்லினோம் கிலாக்காய் அப்படின்ட்டு. எங்கே இருக்குது பழம்? இங்கே இருக்குது. ரைட். 30 வயசுலேயே கண்டறியாமல் போயிட்டு சொல்கிறேன். அப்படி இல்லை. இப்போ இதை பிடிங்கி சாப்பிடுவோம் பாவம் அப்படி இருக்குதுண்டு. இங்கே பாருங்க கொஞ்சம் பாலும் வருது. கிட்டத்தட்ட ஏதோ ஒன்று டேஸ்ட். கிட்டத்தட்ட திராட்சை இருக்குது தானே. திராட்சை டேஸ்ட் இருக்குது லைட்டாக. அந்த புளி திராட்சை யாழ்ப்பாணத்தில் சாப்பிடுவோம் அந்த ஒரு இது இருக்குது. அதே மாதிரி இதில் ஒரு ஆள் வாரம் இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன். மறைஞ்சிட்டா 6 பேக்கை மறைங்கடா. பட்டு 6 பேக்கை மறைங்க. 6 பேக்கை மறைங்க. 6 பேக்கை மறைங்க. அங்கால வந்து எருமை மாடுகள் இப்போ கொண்டு வந்துட்டோம். போய் பார்த்துட்டு வரேன். என்ன இந்த அண்ணா தான் கொண்டு வந்து விட்டுட்டு இருக்கிறார் அப்படியே எருமை மாடுகளை. நிறைய மாடுகளுக்கு அந்த வெள்ளை தலையாக இருக்குது. இதில் பார்க்கல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள். நாங்கள் அண்ணா தமிழா சிங்களமா? சிங்கள. ಕಿಯದ ಮೇಗ ನಮ್ಮ ಮಗದ ಸಿಂಗಲ್ ನಮ್ಮ ಮೇಗಾರ ಅರಕ ಅರಲ್ அப்போ தேமல வவுனியா வவுனியா ஓ தமிழ் மாடு மாடு எரும மாடு தேமல நாம சிங்கள நாம மிகாராக் கீத இன்னே மெத்தனை அசுவாக்கண்டா எத்தனை தெரியல. இதில் குளிச்சு கொண்டிருக்க ஆள் ஃபோன் பார்த்து கொண்டிருக்கார். இங்கே பாருங்க எல்லாம் வந்து அப்படியே சில் பண்ணி கொண்டிருக்கணும். கள்ளச்சி போய் வந்து இந்த மாடுகளை வந்து மேய்க்கிற வேலைகள் தான் செய்து கொண்டிருக்காராம். 50,000 சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். சாப்பாடு தங்குற இட வசதிகள் எல்லாத்தோடையும் சேர்த்து. இந்த இடத்துலேருந்து வர்றதுக்கான காரணம் அந்த மாட்டு பூச்சின்னு சொல்கிறது பாருங்கள். அது கடிக்குது பயங்கரமாக. அதாலேயே விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். இதில் இன்னொரு ஃபேமிலி ஒன்று வந்துடுச்சு, சின்ன குடும்பம். அதனால் அப்படியே நடந்து போய் முன்னுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் எப்படி தாண்டி போய் கொண்டிருக்காண்டு. பாப்பா எந்த கடவுளே. இங்கே அப்படியே இந்த ஒரு துண்டை பாருங்கள் இவ்வளோத்துக்கு வடிவாக இருக்காண்டு. அப்படி உங்களுக்கு சூம் பண்ணி காட்டுக்குள்ள தெரியுமா நினைக்கிறேங்க. கூடுதலாக பாவக்குளத்துல எல்லாம் வான் பாதைகளை வந்து இப்படி தான் இருக்கும். வாய்க்கால் இப்போ ஃபுல்லாக இன்றைக்கு வந்து திறந்து விட்டுருக்கணும்.
இதுக்குள்ளெல்லாம் விழுந்தோம்னா அங்கே தான் போகும் சரியா ஏன் அப்படியே இப்போ பாருங்க இந்த வியூக்கு வந்து இங்கே இருக்கா மகாபலிக்கு போய் பார்த்துட்டு வரோம் இது வர தண்ணி எப்படி வந்து கொண்டிருக்கட்டு சின்னப்படியாக குளிக்கிறான் அதில் பார்த்துட்டு வரேன் மகாபலிக்கு அங்கே இருக்கான் அதையும் பார்த்துட்டு வரோம் இந்த கிராமத்தை வந்து மேலே வந்து வேளாக பிளான் பண்ணி ஒரு தோட்டத்துக்காக வச்சிருக்கணும் பாருங்க 2 சின்ன படியங்கள் நின்று இந்த இடத்துல குளிச்சு கொண்டிருக்காங்க இது ஆல்பம் இல்லை போல இருக்குது அந்த அதுக்கு ஆல்பம் இல்லை போல இருக்குது அப்படியே குத்திக்கிறாங்க ரைட் பாடத்தை அவர் குதிக்க போகிறாரு காட்டுறேன் உங்களுக்கு பெல்ட்டி இவ்வளோதான் ஆல்பம் இதில் இழுக்காம குளிக்கிறாங்களே இந்த இடத்துல கொண்டு வந்து சாய்க்கிளை விழுத்தி போட்டு இப்படி வந்து குளிச்சு கொண்டிருக்காங்க அப்பா தண்ணி தெரிக்குது கவனமாக இருங்க வேண்டாம் உங்களை குயிக்கோ இதாக தள்ளி விட்டுருவோம் பிடிச்சி அதான் ஆனால் இதில் குளிச்சிருக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக இருந்தது 2 இப்போ திருப்பி இறங்கி குளிக்கலாம் தானே கிடைக்குதா லைட்டாக கிடைக்குது அதில் வந்து இந்த புல்கள் வந்து அதில் வந்து லைட்டாக கிடைக்குது தான் அவர் சின்னப்படியன் ஓயா காண்டு அவரால் இயலாதாம் அப்படின்னு சொல்கிறேன் என்ன மாதிரி ஆள் இல்லை உங்களை மாதிரி ஆள் பஸ் வருது கவனம்டா தம்பி எங்கட இதுக்காக விழுந்து விட்டேன்டா இந்த அவன் அடிக்கிறான் பாருங்க அந்த அவன்ட பெல்ட்டி தான் ப்ரோ பெல்ட்டி எங்கட ஆளுக்காடையில் இப்போ பஸ் போய்க்கணும் நேற்று நாங்கள் இந்த டைம் பின்னேற டைம் வரைக்கும் பார்த்துனாங்களே இந்த பஸ் தூசணத்தால் பேசுகிறான்டா அவன் அந்த படி எனக்கு தூசணத்தால் பேசுகிறான் சரி நாங்கள் வெளிக்கிடுவோம் மாவளிக்காக்கு ஞான பார்க்க போவோம் பார்த்துட்டு வந்திருப்போம் இந்த அரிசி ஆலை இதை பற்றின விவரங்களை வந்து முன்சிபல் ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம் ப்ரோ சொல்லுங்கள் என்ன இது நியூரத்னா மோல் தான் இது நியூரத்னா மில் நியூரத்னா அரிசி நீங்கள் பேக்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க எங்களோட ஊரில் நான் அதை கவனிச்சதில்லை நான் அரிசி வந்து போகாது தெரியல அரளியை மட்டும் தெரியும் அரளி எங்கே இருக்குது இங்கே அரளிக்கு டவுனில் பொலனூர் டவுனில் அவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி ப்ரோ அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குமே சின்ன ஆரம்பிச்சது ராட்டு சிங்களாக்கள் இல்லையா சிங்களாக்கள் மித்ரபாலன்னு சொல்லி இந்தியாவில் மாத்தலைப்படி ஒரு ஆள் வந்து கொண்டிருக்கார் அதான் ஃபுல்லாகவே சோலர் அடிச்சு வச்சிருக்காங்க எந்த கடவுள் இங்கே பாருங்க இப்போ தெரியுமா நினைக்கிறேன் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறீங்க இதில் நேற்று வந்துட்டு போயிருப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜானை உடைச்சதானோ இது பாருங்க அதுக்கு மேலே தகரத்தை வச்சு அடிச்சு வச்சிருக்கணும் ஆனால் இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியாக இருந்தால் அதை திருப்பி கட்டணும்னு யோசிக்கலை இதுதான் வந்து அந்த பிளாஸ்டிக் ஃபேக்ட்ரி இது இல்லாமல் ஒரு கடை வச்சிருக்கா என்ன வச்சிருக்கேன் ரொட்டியா இல்லை என்ன உதறியில்லை பார்ப்போம் விரைக்குள்ளே பார்த்துட்டு வருவோம் இதான் வந்து அந்த என்ன போலீஸ் HMB ATM இதை பாருங்க இது ஃபுல்லாகவே வந்து மாமர தோட்டங்கள் தான் நான் நினைக்கல ஒரு 10 ஏக்கர் கிட்ட மாமர தோட்டங்களாக தான் இருக்குது போல இருக்குது 150 ஏக்கர் கிட்ட மாமர தோட்டங்கள் ஆர்மியாகலாம் இதில் வச்சு உருவாக்கியிருக்கணும் அந்த காலத்தில் நம்மவர்கள் செய்த வேலையை வந்து இங்கால ஆர்மியாகல இப்போ செய்யணும் அந்த காலத்தில் தேக்கமர தோட்டங்கள் கஜிமர தோட்டங்கள் முந்திர தோட்டங்கள் எல்லாம் வந்து உருவாக்கினவை ஒரு நாட்டின் பொருளாதாரத்துக்கு நல்ல விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தாண்டி இந்த ஆஃப் ரோட்டால் போய் கொண்டிருக்கிறோம் நிறைய கட்டடங்கள் வந்து அப்படியே பால் அடைஞ்ச நிலையில் ரொம்ப ஒரு முதல்ல ஐயோ வீடு மாதிரியே இருக்குது இது ஒரு மயிலை பாருங்க மயிலை தாராளமாக இருக்குது மயில்கள் எல்லாம் ஃபுல்லாகவே கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது ப்ரோ இல்லை இந்த கிராமமே இல்லை எழுப்பி போயிருக்கான் இது கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் மாதிரி இருக்கு கேம்ப் ஏரியான்னு இது பாருங்க ஆனால் இந்தியாவில் எப்படி விளையாடி கொண்டிருக்காங்க நாங்கள் இப்போ போகிற இந்த துண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த நாவல்கர் பூ இதில் நிப்பாடுங்க ப்ரோ பார்த்துட்டு போவோம் அப்பா இது வந்து கொஞ்ச நாள் இந்த கிண்ணியால் ட்ரெண்டிங் ஆனதில்ல இந்த அங்காளையெல்லாம் நிறைய இருக்குது ஆமாம் கவனம் முதலே இருக்குது இதில் பாருங்கள் எவ்வளோ அந்த பூக்கள் இருக்குண்டு ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் தான் இப்படியான இயற்கையான விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்க இதில் ஒரு சொச்சம் தான் இருக்கு ஆனால் அந்த ஒரு துண்டில் பாருங்கள் இவ்வளோத்துக்கு இருக்கண்டு சூப்பரான ஒரு வியூ இதில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் பின்னுக்கு இருந்து ஏலா ஜான வர்றது டப்பண்டு வாங்க விட்டுட்டு போயிடலாது கீழே இறங்க முதல்ல இருக்குது கீழே இறங்கிறாதுங்க டப்பண்டு வாங்க தண்ணி மாதிரியே இருக்குது தூரத்துலேருந்து பார்க்கல ஆனால் பூக்கள் எல்லாமே முதல்ல இங்கே இதெல்லாம் முதல்ல வந்துட்டு போயிடும் அடையாளம் இந்த இதுக்குள்ள எல்லாம் இதாக வருங்க முதல்ல வந்து தான் போயிடும் இதுலேருந்து ப்ரோ இதுலேருந்து என்ன ஒரு 5 கிலோமீட்டர் இன்னும் 5-6 கிலோமீட்டர் போகணுமா சதிகாத விவசாயம் சம்மந்தமான CST கேம்ப் தான் இதுக்குள்ள இருக்குது ஆர்மி ஃபார்ம்
கண்டக்காடு. இதில் பாருங்களேன், இந்த இது ஆலமரம் நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாலம் மட்டும் வருது. இது கீழாலேயும் வந்து ஆறு போகுது. இங்கே பாருங்க. ஓ சூப்பராக இருக்குது. இதுக்குள்ள எல்லாம் முதலே இருக்கான். ஆனால் ஒரு ஆற்றுல முதலே இருக்கிட்டு இப்போ வெளிப்புறம். இதுக்கு பின்னுக்கு ஒரு கேம்ப் இருக்கான். ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆனாக்களை வந்து இதுக்குள்ள இந்த ஜெயிலுக்கெல்லாம் போட்டு அவளுக்கு என்ன சொல்லணும், நல்வழிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னார். கண்ட்ரோலில் வச்சிருக்கிறார். சரி, கிட்டத்தட்ட ஒரு எத்தனை மணித்தியாலம், ஒரு மணித்தியாலத்துக்கிட்ட ஓடி இந்த பாலத்தொடிக்கு வந்துட்டோம். உண்மையிலே நான் எதிர்பார்க்கல இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பாலம் இருக்குது. வந்து கிட்டத்தட்ட அந்த மணல்காடு என்னென்னு மண்ணம்பட்டிய மகாவலி கங்கை வந்து இங்கே தான் பாரு. சூப்பராக இருக்குது. ஓ ஓ ஓ ஓ நான் விட்டால் உள்ளே கொண்டு போயிருங்க போல இருக்குது. சரி, இப்போ இதில் வந்த உடனே இதில் இவ்வளோ மீன்கள் இருக்குன்ட்டு பாருங்களேன். இதில் எல்லாம் மீன் பிடிக்கல. அது இங்கே பாருங்க, இவ்வளோ மீன்கள். இங்கே உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டைக்குள்ள தெரியுங்க. என்ற கடவுளை இப்படியே ஒரு வலையோட்ட போட்டோம்னா அவ்வளோதையும் பிடிச்சிட்டு போயிடலாம் போல இருக்குது. ஆர்மியாக்கள் இந்த இடத்துல மீன் விட்டு வளைக்கணும், பழக்கி வச்சிருக்கேன். பிடிக்கல. ஓகே. இப்போ கீழ் பக்கம் நல்லா இருக்கும். இதில் பின்னேற டைம்லாம் எங்களோட ஊரில் இருந்துச்சுன்னா கிரிக்கெட் விளையாடினா சூப்பராக இருக்கும். இப்போ தான் இந்த சைட்டில் வியூ தெரியும். கிட்டத்தட்ட மன்னார்லேயும் இதே மாதிரி பாலம் இருக்குது. சிலாவத்துறை அந்த பாதை போய்க்கல. இப்போ இதிலேருந்து வெளிக்கிட்டோம். அங்கால சோமாவதி, இது சோமாவதிய பாலம் என்று சொன்னவையாம். ஆனால் இதுக்கு பிறகு வந்து அங்கால சோமாவதிய விகாரம் இருக்குன்னு, விகாரம் இருக்குது. அதே டைம் வந்து திறத்திர யானையம் இருக்குன்னு சொன்னார். பார்ப்போம். எனக்கு இரவு போய்க்கில் ஜானையில் மாட்டுவோன்ட்டு தெரியும். ஆனால் இப்போ என்ன கட்டமோ தெரியல, வெளிக்கிடும். இந்த பாலம் வந்து 2013 மே மாதம் 26ஆம் தேதி வந்து மஹிந்த ராஜபக்ச அவர்களால் வந்து கட்டப்பட்டிருக்கு. மஹிந்த ராஜபக்ச நிறைய வேலைகளை வந்து செய்திருக்கார். அதுக்கு பிறகு வந்து ரோட்டுகள் அதே மாதிரி தான் போல இருக்குது. அதுக்குள்ள தான் வந்து யானை திறத்துருதான். ஆனால் இன்றைக்கு கட்டு பார்த்து எங்களுக்கு காணையில் ஜானையை இல்லைண்டா ஜானையை கண்டுட்டோம். கடைசியாக இந்த ஜானை வந்து திறத்து மிக பாருங்க. இது மெயின் ரோடு. இஞ்சால இது பாருங்க, இவ்வளோ உயிரம் இன்றோ கடவுளே. சாப்பிட்டு கொண்டே இருக்குது. தனி யானைகள் தான் இங்கே நிறைய பார்க்குறோம் நாங்கள் இந்த புலனறுவையில். ஆமாம், இங்கே பாருங்க. அப்புறம் கத்தி விட்டுறாதீங்க, கடுப்பாயிரும் யானை. அப்படி ஆடி அசைஞ்சு வாடி போய் கொண்டிருக்கேன். வால் வந்து பயங்கர கட்டையாக இருக்குன்னு அந்த ஜானைக்கு. வளமையாகவே அப்படி தான் இருக்கும் போல இருக்கு. முடியல. சரி, இப்போ இஞ்சால பக்கம் போய் கொண்டிருக்கோம். பார்ப்போம். பாருங்க, அப்படி ஒரு வியூவாக இருக்குன்ட்டு ஃபுல்லாக அப்படியே விழுந்து வெளி. அதான் ஆஃப்ரிக்கா. இதில் வாய்க்கால் ஒன்று போகுது. குறிப்பாக வந்து சில வேளை இரவுகளில் இஞ்சாலையில் வந்தால் ஜானைகள் இதில் ஃபுல்லாகவே நிற்கும் அப்படின்னு சொன்னது. நாங்கள் திருப்பியும் அந்த சந்தைக்கு வந்துட்டோம். அங்கால போகலாம். போலீஸாக்கள் நிற்கிறோம். தேவையில்லா பிரச்சனை. நாங்கள் திருப்பியும் அதே மாதிரி விகாரையும் வந்து பார்த்திங்கன்னா வளமையான அந்த விகாரம் மாதிரி தான் இருக்குது. சோமாவதி விகாரம். இதில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபேமஸான ஒரு விகாரம் இது கொண்டிருக்கோம். நீல டிஷர்ட்டோடு இருக்கிறார்கள் வந்து அந்த அதெல்லாம் அந்த போதைப்பொருள் அதுகளில் இருந்து வந்து புனர்வாழ்வு கொடுத்தார்கள். தெரியாத புனர்வாழ்வு. பார்த்தீங்கன்னா கை எப்படி காட்டுறான். பீடி இருக்கா, சிகரெட் இருக்கான்ட்டு காட்டிட்டு இருக்கான். போதும். எல்லாருமே வந்து ஒரு மார்க்காக தான் இருக்காங்க. இல்லை, அந்த ஆர்மி தெரியாமல் இப்படி கையை வச்சிருக்காங்க. இதில் போய்க்கல நான் ஒரு விகாரம் இருக்குன்ட்டு. அப்படி இல்லையா, இந்த வீட்டில் அரசு தான் அதுக்கு இந்த ஒப்பாரி பாடுற மாதிரி இங்கே சிங்களாக்களை வந்து பாடிக்கொண்டிருக்கணும். ஓ ஓ ஓ ஓ ஆடுற அவங்களாம் நேற்று இப்படி ஒன்று வந்தவங்களாம் அவங்களாம் போல இருக்குது. இதுக்குள்ள மாட்டிட்டோம். எங்களுக்கு இந்த ஃபார்முக்கு போய் வரதே கஷ்டமாக இருக்குது. அதுக்கெல்லாம் போனோம்னா சரி ஓகே. அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். இன்றைய பொழுது வந்து இந்த கிராமத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு நாளாக இருந்தது. குளித்தது சரி, ஜானை பார்த்ததாக இருந்தாலும் சரி, மற்றது அந்த விடியப்புறம் பசு மாடுகளில் வந்து பார்த்ததாக இருந்தாலும் சரி, உண்மையிலுமே வந்து இப்படி கிராமப்பத்தில் இருக்கையில் எங்களை அறியாமல் ஒரு சந்தோஷம். யூடியூப்பில் இருக்கையில் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது மட்டும் தான் ஒரு பிரச்சனை. இதுக்கு பிறகு வளமையாக அப்படியே இங்கே வந்து சாப்பாடுகள் கடைகளில் வந்து நாங்கள் அதே மீன் கறி அதே சோறோட சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்தமாட்டா ஹெல்த்தியாகவும் இருக்கலாம், நல்லாவும் இருக்கலாம். இந்த வீடியோவை வந்து இதோடு முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ தான் காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இதில் வெளிக்கிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு வந்து போகிறோம். அதை நீங்கள் பார்க்கலாம்.